தமிழக அரசியல் கட்சிகள் மத்தியில் அண்மையில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி விஜயின் தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் இருப்பது தெரிய வந்திருந்தது. இதனையடுத்து தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமது தரப்பில் இவ்வாறான ஆய்வு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் பல்வேறு வகையிலும் ஆலோசனையை தெரிவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அண்மை காலத்தில் மும்பையில் உள்ள நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வின் போது அந்த ஆய்வில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் கூட்டணிகளை முந்தும் வகையில் விஜயின் கட்சி செல்வாக்கை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக விஜயின் கட்சி முதலாம் இடத்தில் இருப்பதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் 2ஆம் இடத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 3ஆம் இடத்திலும் இருப்பதாகவும் அந்த ஆய்வு தெரிவித்திருந்தது. இது தற்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மும்பையில் அவ்வாறான ஒரு நிறுவனம் இருக்கிறதா, இந்த நிறுவனம் உரிய வகையில் இந்த ஆய்வை மேற்கொண்டதா என்பது தொடர்பான தகவல்களை திராவிட முன்னேற்றக் கழகம் திரட்டி வருகிறது. அதே நேரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு காலத்தில் இவ்வாறான ஒரு ஆய்வை ஏன் நடத்தவில்லை என்பது குறித்து நிர்வாகிகள் தலைமையிடம் கேள்வி கேட்க தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பாலஸ்தீன காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பல கட்டிடங்களும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் நிர்வகித்து வரும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையே 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் மோதல் இடம்பெற்று வருகிறது. ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிகள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து இஸ்ரேல் தொடர்ந்தும் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் இதுவரை சுமார் 52,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கிடையில் 15 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடைபெற்று வந்த போரை நிறுத்தும் முகமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தலையீட்டின் கீழ் யுத்த நிறுத்தம் ஒன்று அமலுக்கு வந்தது. எனினும் அது ஹமாஸ் தீவிரவாதிகளின் மீறல் காரணமாக கைவிடப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. எனினும் இஸ்ரேல் மீது ஹமாஸ் இது தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் யுத்தம் ஆரம்பித்த நிலையில் கடந்த சில தினங்களாக இஸ்ரேல் காசா மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் மாத்திரம் 84 பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனினும் தமது தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக வெளியான தகவலை இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. பதிலாக தீவிரவாதிகளை இலக்கு வைத்தே தமது படையினர் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்தூர் என்ற தாக்குதல்களை நடத்தி இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் நேற்று பாரதிய ஜனதா கட்சி மூவர்ண கொடி பேரணியை நடத்தியது. பல மாவட்டங்களிலும் இந்த பேரணி இடம்பெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி உட்பட்ட அதன் தோழமை கட்சிகள் பங்கேற்றன.